அன்வர், பொன்னம்பலமேட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மகர ஜோதி ஒளி வடிவிலான ஐயப்பனை காண முடிகிறது. செக்கச் சிவந்த நிறம் கொண்ட புதிய சூரியனைப் போல் ஆன்மீக சூரியன் மகர ஜோதி வடிவிலாக ஐயப்பன் தெரிகிறார். உங்கள் தகவல்களை தரலாம் அன்வர். வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்களின் சாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் விண்ணை பிளக்க மகர ஜோதி தரிசனம் நடைபெற்று வருகிறது. கும் இருட்டில் பொன்னமலமேடு மலை உச்சியில் ஜோதி வடிவில் ஐயப்பன் காட்சி அளிக்கிறார். சபரிமலை புல்மேட்டில் குவிந்துள்ள பக்தர்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷம் விண்ணை பிளக்க மகர ஜோதியை தரிசித்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் சீசன் நிறைவு பகுதியை எட்டியிருக்கிறது. மண்டல பூஜையை தொடர்ந்து மகர விளக்கு பூஜைக்கு தற்போது நடந்து வருகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் டிசம்பர் 30 துவங்கி மகர விளக்கு பூஜை நடந்து வருகிறது. மகர விளக்கு திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக மகர ஜோதி தரிசனம் இன்று தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தை 1 என்றாலே பொங்கல் பண்டிகையை தாண்டி மகர சங்கராந்தி என கூறப்படும் இன்று சபரிமலை ஐயப்பன் கோயிலில் பொன்னமலமேடு பகுதியில் தெரியும் மகர ஜோதி தரிசனம் மிகவும் விசேஷமான நிகழ்வு. மகர ஜோதி என்பது மகர ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தின் மகர மாதம் என்று பெயர். தமிழில் நாம் தை மாதம் என அழைக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் சபரிமலையில் மகர ஜோதி தரிசனம் கிடைக்கும். தற்போது அந்த விசேஷ நிகழ்வான மகர ஜோதி தற்போது நடைபெற்று வருகிறது. கும்மிரேட்டில் காணப்படும் மகர ஜோதியுடைய காணும் ஐயப்பனை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். ஐயப்பன் பந்தள அரண்மனையில் வளர்ந்தவர் என்பதால் அவரை காண ஆண்டுதோறும் பந்தள மகாராஜா சென்று வந்தார். அப்போது பந்தளத்தில் இருந்து ஆபரணங்களை கொண்டு சென்று யோக நிலையில் இருக்கும் ஐயப்பனுக்கு அனுபவித்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அந்த மரபு மாறாமல் இன்று வரை அந்த அணிகலன்கள் பந்தளம் வலிய கோயிக்கல் சாஸ்தா கோயிலில் இருந்து சபரிமலை சன்னிதானத்திற்கு எடுத்து வரப்பட்டு ஐயப்பன் சுவாமிக்கு அணிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் தங்க திருபாவரணங்கள் பெட்டி பந்தளம் வலிய கோயிக்கல் சாஸ்தா கோயிலில் இருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருபாவரண பவனி தொடங்கி இன்று மாலை சன்னிதானத்திற்கு வந்தடைந்தது. தந்திரியும் மேல் சாஸ்திரியும் திருபாவன பெட்டியை வாங்கி நடையை அடைத்து ஐயப்ப சுவாமிக்கு ஆபரணங்களை அணிவித்தனர். அதையடுத்து நடையை திறந்து தீபாவளனை நடத்தினர். இந்த நேரத்தில் சபரிமலைக்கு நேர் எதிரே உள்ள கொச்சுப்பம்பா என்ற ஊருக்கு அருகில் பொன்னமலமேடு மலையில் மகர ஜோதி ஏற்றப்பட்டது. தற்போது அந்த ஜோதியை நாம் பார்க்க முடிகிறது. இங்குள்ள பெரிய மேடையின் மீது கற்பூரங்கள் ஏற்றப்பட்டு மகர மாதத்தில் இந்த ஜோதி ஏற்றப்படுவதால் மகர ஜோதி என பக்தர்கள் அழைக்கிறார்கள். பின்னர் அந்த கற்பூரம் ஈரச்சாக்கு பைகளால் அணைக்கப்பட்டு மீண்டும் அந்த கற்பூரத்தை ஏற்றி 3 முறை தீபம் ஏற்றப்பட்டு பக்தர்களுக்கு காட்சி அளிக்கப்படுகிறது. ஜோதி வடிவில் தெரியும் ஐயப்பனை தரிசிப்பதற்காக கேரளம் மட்டுமின்றி தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் இருந்து வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் திரண்டு தற்போது மகர ஜோதியை தரிசித்து வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மாலை அணியும் பக்தர்கள் பம்பை ஆற்றில் புனித நீராடி ஐயப்பனை தரிசித்துவிட்டு மகர விளக்கு நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக அங்கேயே தங்குவது வழக்கம். இதற்காக சபரிமலைக்கு சென்ற பக்தர்கள் சன்னிதானம் சென்று சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு மகர ஜோதி தரிசனம் பார்ப்பதற்காக அங்கேயே தங்கி மகர ஜோதியை தரிசனம் செய்து வருகின்றனர். புல்மேட்டில் இருந்து பார்த்தால் ஜோதி தரிசனம் நன்றாக தெரியும் என்பதால் லட்சக்கணக்கான பக்தர்கள் அங்கு திரண்டிருக்கின்றனர். ஜோதி வடிவில் தெரியும் ஐயப்பனை சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற சரண கோஷங்கள் விண்ணை முழக்க தரிசித்து வருகின்றனர். இந்த தரிசனத்திற்கு பின் மன நிம்மதியுடனும் பாசிட்டிவ் வைப்புடனும் இரவு அவர்கள் ஊர் திரும்புகின்றனர். மோகன்ராஜா. பொன்னம்பலமேட்டில் ஜோதி வடிவில் 3 முறை மகர ஜோதியாக அருள் பாலித்தார் ஐயப்பன். கூடுதல் விவரங்களையும் ஆன்மீக தகவல்களையும் தந்ததற்கு நன்றி.